கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இங்கே வந்திருக்கிறதான எல்லோருக்குமே இந்த முகாமிலே கலந்திருக்கிறதான இங்கே பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, என்னுடைய பெயர் லியோன்சன். நான் மூணாறில் பிறந்தவன். மூணாறு ஆணிமிடி டிவிஷனில் நான் பிறந்தவன். என்னுடைய அப்பா பெயர் சுப்பையா, அம்மா பெயர் ஃபிலோமினா. நாங்கள் ஹிந்து பேக்ரவுண்டில் இருந்தால் நாங்கள் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வந்தோம். காரணம், என்னுடைய அப்பா மிகப்பெரிய ஒரு கோபமுடையவராக இருந்தார். அந்த கோபத்தை ஆண்டவர் மாற்றினார். அது பல சூழ்நிலையின் மத்தியில் இப்போ அதெல்லாம் சொன்னால் அவர் சொன்னது போல் அதனுடைய நேரம் என்ன செஞ்சிட கூடிரும். எனவே எனக்கு கொடுத்த டைமில் என்னுடைய காரியத்தை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, என்னுடைய அப்பாவுடைய பேக்ரவுண்டு நான் ஏற்கனவே சொன்னேன். அவர் ஹிந்து அதில் இருந்தால் அவர் வந்தார். அவர் ஆண்டவரை அவர் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கையுடையவர். அவருடைய கோபம் அப்படின்னு சொன்னால் ஒரு பாலை ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு இது என்னன்னு கேட்பார். அது டீ, அது பால் அப்படின்னு சொன்னார்னா அது டீ அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தார். இறுதியாக ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஜெபிக்கும் பொழுது ஒரு பாறை எடுத்து உருட்டி விட்டு அவரை ஏதாவது அடிபட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக மூணாறில் அதை செய்தார். அந்த பாறையானது நின்று மீண்டுமாக திரும்ப உருண்டு போகுது. என்னுடைய அப்பாவுடைய இருதயம் மாறுச்சு. எப்படி மாறுச்சு அப்படின்னு தெரிஞ்சுன்னா, அதாவது நான் கும்பிடுற தெய்வமெல்லாம் என்னுடைய கோபத்தை குறைக்கலையே, இந்த இயேசு என்னுடைய கோபத்தை குறைக்க முடியுமா அப்படிங்கிறதான் கேள்வி. அப்போ ஏசப்பா அதே ஒரு 3-4 நாள் கழித்து அவங்க வீட்டில் பிரச்சனை வரும்போது, முதலாவதாக அவங்க பார்க்குறாங்க, பிரச்சனை வரும்போது இவன் அடிப்பானே, அப்போ இவர் கோபத்துக்காக முயற்சி பண்ணும்போது இவருக்கு கோபம் வரலை. உடனே இவர் தான் மெய்யான ஆண்டவர் கிறிஸ்துன்னு சொல்லிட்டு முதலாவது அப்போ தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அதற்கு பின்பதாக எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறினாங்க. அருமையான கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செய்தியாளர் சொன்னது போல், அவருடைய கடன் தொகை, அவருடைய பணங்களெல்லாம் கொடுத்த பொழுது என்னுடைய மனம் மாறினது அப்படிங்கிறது போல் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய அப்பாவுடைய கோபத்தை குறைச்சார். இன்றைக்கி மூணாறில் பல பேர் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இங்கேயும் கூட தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இது நான் அப்போ பிறந்தது, நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் நான் பிறந்தேன். அப்பா ஹிந்துலேருந்து மாறி கிறிஸ்துவுக்குள்ளே வந்தாங்க. பாருங்கள், என்னுடைய சிறு வயதில் 4வது வயசு இருக்கும்போது அப்போ அப்பா சொன்னாங்க, அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்க, இவங்க கிறிஸ்தவத்தில் வந்த பின்னாடி பரவாயில்ல, ஆண்டவர் ஒரு அருமையான குழந்தையே எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. 3 பிள்ளைங்க, அக்கா, தம்பி, நான். அப்போ எனக்கு முடியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ அப்பா சொன்னார், டோப்பா முடி, எம்ஜிஆர் டோப்பா முடி அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ், தமிழ்நாட்டில் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்தாங்க. பின்ன கடைசி என்ன நடந்துச்சு, சம்பவம் நடந்துச்சுன்னா, என்ன அம்மா ஒரு காரியம் செஞ்சாங்க. என்னை அந்த டேபிளில் வச்சுட்டு யாரோ கூப்பிட்றாங்கன்னு ஒரு 12 மணிக்கு வெளியே போகும்போது நான் அதிலிருந்து தவறி என்ன செஞ்சுட்டேன், அந்த பாலில் விழுந்துட்டேன். விழுந்த உடனே கணை போட்டிருப்பாங்க கேரளாவில். அது என்னுடைய வயிறு முழுவதுமாக பட்டு என்னுடைய முகம் முழுவதுமாக அந்த பால்குள்ளே என்ன செஞ்சிருச்சு, விழுந்துருச்சு. எனக்கு இந்த தழும்பு இருக்கும், இந்த இடத்துல ஒரு தழும்பு இருக்கும். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டால் இதெல்லாம் மாறிடும், ஆண்டவரே இது எனக்கு ஒரு அடையாளமாக இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு, அது என்னுடைய பார்வைக்கு இருக்கட்டுங்கிறதுக்காக அதை நான் என்ன செஞ்சுருக்கேன், அப்படி வச்சுருக்கேன். பிரியமானவர்களே, அந்த நேரத்தில் என்னை தூக்கிட்டு போய் டாக்டர்கிட்ட போய் அம்மா என்ன செய்கிறாங்க, கொண்டு போகிறாங்க. அப்போ டாக்டர்கிட்ட போன உடனே டாக்டர் சொல்லிட்டாரு, இந்த நரம்பு எல்லாம் முழுமையாக செத்து போச்சு. அப்போ இந்த பையன் உயிரோடு இருப்பான், ஆனாலும் இவனுக்கு பார்வை ஒன்றும் இருக்காது, வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்னுடைய அம்மா சொன்னாங்க, நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு இன்னார்னு தெரியும், என் பிள்ளைக்கு அவர் பார்வை கொடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் MBBS படித்த நான் சொல்கிறத நீங்கள் கேட்கலன்னா நீங்கள் எழுதி கொடுத்துட்டு உங்கள் பிள்ளைய வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க. அப்போ அம்மா எழுதி கொடுத்தாங்க, வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தாங்க. ஒரு 2 வாரம் ஜெபம் பண்ணாங்க. பின்ன இருக்கிற எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா உங்களை போலீஸ் என்ன செஞ்சுருவாங்க, பிள்ளை ஏதாவது ஆச்சுன்னா கொண்டு போயிடுவாங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க. மீண்டுமாக ஆஸ்பத்திரியில் போய் காமிச்சோன்னா அந்த டாக்டர் சொன்னார், இந்த நரம்பெல்லாம் எப்படி செட் ஆச்சுன்னு தெரியல, உண்மையிலேயே உங்களுடைய தேவன் பெரிய தேவன். ஒரு அல்லேலியா சொல்லாமா? அல்லேலியா. இன்றைக்கி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் அற்புதமான தேவன், அதில் ஒரு விடுதலை கொடுத்தாரு. பின்ன என்னுடைய 6 வயது வரும்போது திரும்ப கேரளாவில் ஒரு மிகப்பெரிய விஷக்காய்ச்சல் ஒரு காய்ச்சல் வந்துச்சு. அதில் சில பேர்கள் என்ன செஞ்சாங்க, அங்கே இருந்தவங்களுக்கு தெரியும், இறந்து போயிட்டாங்க. அப்போ எனக்கு அந்த காய்ச்சல் நைட்டு ஒரு 9-9:30 வரும்போது
என்னுடைய கை காலெல்லாம் விரைச்ச உடனே என்னுடைய அப்பா அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னார், எனக்கு ஹிந்து பேக்ரவுண்டு, அப்பா சொன்னார் இவன் அவ்வளோதான் இறந்துட்டான், முடிஞ்சு போச்சு. அப்போ அம்மா சொன்னாங்க, அது ஒரு சனிக்கிழமையாக இருக்கிறனால அம்மா சொன்னாங்க, ஏற்கனவே இந்த நரம்பை உயிர் கொடுத்த தேவன் என் மகனை உயிர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு, அதனால் ஒன்றும் நடக்காது. ஒருவேளை இவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நாளைக்கு ஆராதனைக்கு பின்பு நம்ம அடக்க வச்சுக்கிடலாம். ஒருவேளை இவன் உயிரோடு கர்த்தர் கொடுப்பாரானா கர்த்தருடைய ஊழியத்திற்காக என் பிள்ளையை ஒப்பு கொடுக்குறேன். ஒன்று அவனுடைய சொந்த பணத்தில் அவன் ஊழியம் செய்வான், அல்லது அவன் ஒரு ஊழியக்காரனாக இருப்பான் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணாங்க. காலையில் சரியாக ஒரு 6:30க்கு எந்திரிச்சு அந்த ஒரு பாடல் இருக்குது, அல்லேலூயா துதி மகிமை. அந்த பாட்டை நான் பாடுறேன். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த பாட்டை பாடின உடனே என்னுடைய அம்மா எந்திரிச்சாங்க. என்னுடைய அப்பா அம்மாவுடைய கண்களில் கண்ணீர். கர்த்தர் அருமையாக நடத்தினார். அப்போ என் பிள்ளைக்கு ஆண்டவர் ஜீவன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்திற்கு பின்பதாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம், அதாவது எங்கள் அப்பா அம்மா தீர்மானம் எடுத்தாங்க, ஆண்டவர் இந்த பிள்ளையை ஜீவனோடு கொடுத்தீங்கன்னா நாங்கள் உமக்காக வளர்ப்போம். அப்போ என்னுடைய அக்கா, என்னுடைய தம்பி, இவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒட்டஞ்சத்திரத்துலேயும் வடமலாபுரத்துலேயும் படிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன மாத்திரம் வீட்டில் வச்சு அவங்க அப்பா அம்மா என்ன செஞ்சாங்க, படிக்க வச்சாங்க. அதனால் அப்பா அம்மா கூடயே இருந்து நான் படிக்கும்போது என்னை சிறுவர் ஊழியத்திலையும் மற்ற காரியங்கள்லையும் ரொம்ப அதிகமாக ஈடுபடுத்தினாங்க. அப்படி ஈடுபடுத்தும் போது சிறுவர் ஊழியத்தில் இருந்தேன்னா ஒரு 85 பிள்ளைகள், இந்து பிள்ளைகள், இன்னும் அதிகமான கொஞ்சம் பிள்ளைகள்லாம் வரும்போது ஆணைப்படி உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல ஆண்டவருடைய கிருபையினால் அந்த சண்டே கிளாஸ் ஊழியத்தை செய்யவும் அது மூலமாக எனக்கு அதிகமான ஆத்தும பாரத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அப்போ இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் நான் என்ன செஞ்சேன், சரியாக 14வது வயசு வரும்போது நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த ரட்சகராக அந்த மூணாறில் நான் ஏற்றுக்கொண்டேன். 17வது வயசு வரும்போது குன்னூரில் பாலமுருகன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பாலமுருகன் கரும்பாலத்தில் இருக்கிறாரு. அந்த கரும்பாலத்தில் போய் ஒரு வருஷம் நாங்கள் அவங்க கூடையே தங்கி அந்த அலசனா பின்ன அப்படி காட்டேரி இந்த பகுதியெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து இன்னும் ஆத்தும பாரத்தை அதிகமாக கொடுக்கும்போது அப்போ ஆண்டவர்கிட்ட நான் ஒரு பொருத்தனை பண்ணேன், ஏசப்பா நீங்கள் நல்ல தேவன், ஒருவேளை என்னை இப்படி வழி நடத்துனீங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா நான் எவ்வளோ பெரிய வேலை கிடைச்சாலும் என்னுடைய 30வது வயசில் ஆண்டவரே அப்பா அம்மா சொன்னது ஒரு காரியம் இருக்கட்டும், ஆனால் எனக்குள்ளே நீர் அந்த உள்ளுணர்வை நான் என்ன செய்யணும் கொடுக்கணும். இப்படி ஒரு நிலை இருக்குமானா 30வது வயசு வரும்போது எவ்வளோ பெரிய வேலைனாலும் அந்த வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு நான் உமக்காக வருவேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எனக்குள்ளே நான் பண்ணேன். அப்போ 17வது வயசு ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு அந்த கரும்பாலத்தில், சின்ன கரும்பாலம், அந்த கரும்பாலத்தில் போய் அந்த முதல் ஆராதனையை நான் அட்டன் பண்ண போகும்போது அலசனால் இவங்க போனதான பாலமுருகன் அங்கிள் கொண்டு போனதான அந்த வேன் வந்து வாய்க்காலில் சரிஞ்சு போச்சு, விசுவாசிகள்லாம் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பிரேம்சியக்கா சொன்னாங்க, தம்பி இப்போ என்ன செய்யணும்னு தெரியல, இதை எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, இப்போ 40 பேருக்கு மேலே இருக்கிறாங்க, அதனால் நீ தான் ஆராதனை என்ன செய்யணும், இது பண்ணணும். அப்போ நான் சொன்னேன், நான் எப்படிக்கா பண்ண முடியும், நான் இப்போ தானே ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்தேன், நானே அந்த அப்பத்தை எடுக்கிறதுக்கு நடிங்கிட்டு இருக்கிற என்ன போய் நீங்கள் இதை எடுக்க சொன்னீங்கன்னா இதெல்லாம் எப்படி அது நடக்கும் அப்படின்னு. நீ உங்கள் அண்ணன் கூட ஒரு வருஷமாக இருந்தால் இதை உன்னால் செய்ய முடியாதா அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஏசப்பா நான் எடுத்த ஆராதனை ஏற்கனவே உசியா ராஜா பல ஆளுக நீர் காலி பண்ணதெல்லாம் என் சம்பவத்தில் வந்துக்கிட்டு இருக்கு, இதை நான் ஏதாவது செய்ய போய் என்ன நீர் கொன்றாதிரும், அதனால் நான் ஜெபம் பண்ணுறேன், ஒருவேளை இது சரியாக இருக்குமானா நான் ஒரு பாட்டு வந்து கீதங்களும் கீர்த்தனையில் பாட்டு எடுக்கிறேன். அந்த பாட்டு 212வது பாட்டுன்னு நினைக்கிறேன். அது என்ன பாட்டு? 212வது பாட்டு எனது ரைட் எனது. அப்போ 212வது பாட்டு எடுக்கிறேன். அது எனது பாவ பாரமெல்லாம், எனது பாவ பாரமெல்லாம், அந்த பாட்டை நான் எடுத்துட்டு ஆண்டவரே இது மீண்டுமாக அருமையான
அன்னை வரும்போது இதை பாடினாங்கன்னா என்னுடைய இந்த ஆராதனை நீங்கள் அங்கீகரிச்சிருக்கிறீர்கள் அப்படின்னு நான் நினச்சிக்கிருவேன் அப்படின்ட்டு அந்த பாட்டை எடுத்து பாடி ஆராதனை முடிஞ்சு இப்போ பாலமுருகனை எல்லாரும் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அப்போ பிரேம்சிகா சொல்கிறாங்க, நீ அந்த பாட்டு புக்கை அப்படியே வை அப்படின்னாங்க. அப்படின்னா அந்த பாட்டு புக்கை அக்கா மடித்து வச்சுருக்காங்க, எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் அப்போ அந்த பாட்டு புக்கை மாற்றிட்டு வேறு எல்லா பாட்டு புக்கையும் எடுத்து அதிலிருந்து ஒன்று அண்ணன்ட்ட கொடுத்த உடனே சரி 212வது பாடலை பாடலாம் அப்படின்னு சொன்னார். எனக்கு மிகுந்த ஒரு உற்சாகமாக இருந்துச்சு. நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஏசப்பா நீ நல்ல தேவன் ஆண்டவரே. அப்போ தான் இந்த தீர்மானம் எடுத்தேன். ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு ஆத்ம பாரம் ஆண்டவரே இருக்குது, நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. ஒருவேளை எனக்கு ஜீவன் கொடுப்பீரானா 30வது வயசு வரும்போது நிச்சயமாக எவ்வளோ பெரிய வேலைனாலும் தூக்கி தூர போட்டு உங்களுடைய ஊழியத்தைக்காக நான் என்ன செய்வேன், உண்மை பின்பற்றுவேன் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணி அந்த காரியத்தில் அக்கறையாக இருந்தேன். பிரியமானவர்களே, அதற்கு பின்பதாக 21வது வயசில் நான் மூணாரில் இப்படி நடந்து வரும்போது பிஸ்னஸ் கார்ப்பரேஷனில் ஆள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நோட்டீஸ் கிடந்துச்சு. அதை எடுத்து படித்தேன். படிக்கும்போது என்னுடைய மனசில் ஆண்டவர் பேசினார், நீ தமிழ்நாட்டுக்கு போய் ஏன் இங்கே இருக்கிற? அப்போ ஆண்டவரே தமிழ்நாட்டுக்கு திருநெல்வேலி முத போகணுமானா எனக்கு ஒன்றுமே தெரியாதே, நான் என்ன செய்ய? அப்போ திருநெல்வேலிக்கு போக ஆண்டவர் உதவி செய்யும்போது எனக்கு ஒரு வசனம் கொடுத்தாரு. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தையை எடுத்து படிச்சுட்டு திருநெல்வேலிக்கு வந்தேன். திருநெல்வேலிக்கு வந்த உடனேயே அங்கே ரிதீஷ்னு ஒரு சார் இருந்தார். ஏடா நான் வந்துட்டு 5 கொள்ளாயி எனக்கே ப்ரொமோஷன் கிட்டில, ஐயாளுக்கு எங்கே ப்ரொமோஷன் கிட்டும் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு கர்த்தாவும் உண்டு, அது உண்டு, நான் நேடி எடுக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னால் நின்ற நேட்டத்தை நான் நோக்கம் அப்படின்னாரு. ஆண்டோடைய கிருபையினால் 6 மாதத்தில் 6வது மாதம் வரும்போது பெரம்பலூரில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது மலையாளிக்கும் தமிழுக்கும் இடையில் உள்ளதான ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை தீர்க்க என்னை அனுப்பி வச்சாங்க. ஆண்டோடைய கிருபையினால் அந்த பிரச்சனை சரியாச்சு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் எனக்கு டைரெக்டாகவே மேனேஜர் போஸ்டிங் கொடுத்தாங்க. 46வது பிரான்ச்சு நான் மதுரைக்கு வர்றேன். எல்லா பிரான்ச்சுகளும் முடித்து 46வது பிரான்ச்சில் நான் மதுரைக்கு வந்து சப்டிவிஷன் ரேங்க் வரப்போகும்போது எனக்கு வயசு 30. அப்போ 30 வரும்போது எனக்கு 38,000 ரூபா. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட என்னுடைய ஸ்டாஃபை நான் இங்கே பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. செந்தில் இங்கே இருக்கீங்களா? செந்தில் என்னுடைய கம்பெனியில் ஒர்க் பண்ணவர் தான். அவரை பார்க்கும்போது அந்த இருக்கார் வருங்க, பின்னாடி இருக்கிறாரு. அப்போ ஆண்டோடைய கிருபையினால் என்னுடைய ஸ்டாஃபை பார்த்தோன்னா எனக்கே ஒரு அதிர்ச்சி, சந்தோஷம். பாருங்கள், என்னுடைய பேரை கூட அவருடைய ஃபேமிலியில் லியோன் போட்டு வச்சுருக்கிறாரு. அது எனக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம். நான் ஆண்டவருக்கு உடனே என்ன செஞ்சேன், நன்றி சொன்னேன். ஆனால் 30வது வயசு வரும்போது ஆண்டவர் இதுக்கு ஒப்பு கொடுத்துருக்குறேனே, நான் என்ன செய்ய அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துச்சு. பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் என்னோடு கூட பேசும்போது, லோத்து மனைவியை பார்த்தையா, அவள் பின்னிட்டு திரும்பி என்ன செஞ்சிட்டா, 31 ஆகிட்டா, நீ என்ன செய்ய போகிற? ஆண்டவரே 38,000 ரூபா சம்பளம் ஆண்டவரே, இப்போ அது வந்து ரொம்ப கூடுதல் தானே. அப்போ இதை பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சப்டிவிஷன் ரேங்க் கிடைக்க போகுது. அதில் வந்து ஒரு பிவி, ஒரு ப்ராடக்ட்டுக்கு 5 ரூபா கமிஷன் அப்படின்னா 7 பிரான்ச்சு உங்களுடைய கண்ட்ரோலில் வரப்போகுது. இப்போ 46 பேர் இருக்கிறாங்க உங்கள் ஸ்டாஃபு மதுரையில். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? 1.5 லட்ச ரூபா பக்கம் கமிஷனோடு சேர்த்து வரப்போகுது, என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு என்னுடைய சார் கேட்குறாரு. அப்போ நான் சொன்னேன், சார் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நின்ற கர்த்தாவு கஞ்சி கொடுக்குவோ அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அவருக்கு கஞ்சி கொடுத்தாலும் சரி கறி கொடுத்தாலும் சரி எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் ஆண்டவருக்காக நான் போகிறேன். அவர் ஏதாவது ஒரு நரம்பை சுளுக்கி விட்டாருன்னா அவ்வளோதான், போய் சேர்ந்துருவேன். அதனால் அந்த வேலையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்னு அந்த வேலையை ரெசைன் பண்ணிவிட்டு, அப்போ 27வது வயசு வரும்போது நான் என் மனைவிட்ட சொன்னேன். அவள் ஒரு எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கிறாங்க, இங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ எம்ஏ முடிச்சிருக்கிறாங்க. அப்போ நான் கேட்டேன், கல்யாணம் முடிக்க போகும்போது, இது என்னுடைய வளர்த்தி, இது இறைவன் எனக்கு கொடுத்தது, சாப்பாடு நானாக அடித்து பெருசாக்குனது, அதனால் இதை குறைக்க முடியும் அதை குறைக்க முடியாதுன்னு சொன்னேன். சிரித்தாங்க. அவ்வளோதான், அந்த என்கேஜ்மெண்ட்டையும் கர்த்தர் கிளியர் பண்ணுறாரு. பரமக்குடியில் தான் நாங்கள் என்ன செஞ்சு முடித்தோம். அப்போ நான் சொன்னேன், 30வது வயசில் என்னுடைய வேலையை வந்து நான் ரிசைன் பண்ணிவிட்டு நான் கர்த்தருக்காக நான் போயிடுவேன். ஓகே அப்படின்னு சொன்னேன்னு தெரிஞ்சுன்னா நம்ம என்ன செய்யலாம், கல்யாணம் முடிக்கலாம், நான் வந்து உன்னை எம்ஏ பிஎட் என்ன செய்வேன் பண்ண வைப்பேன். ஆண்டோடைய கிருபையினால் ஓகேன்னு சொன்னாங்க. கல்யாணம் முடித்தேன். ஸ்டூவர்ட் பைபிள் காலேஜில் நான் ஆண்டோடைய கிருபையினால் பைபிள் காலேஜ் படிக்க கர்த்தர் உதவி செய்தார். மதுரையில் வந்து எம்டிஹெச் முடிக்கவும் கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து ஆண்டோடைய வைராக்கியமாக ஆண்டோடைய காரியத்தை செய்ய உதவி செய்தார். அப்போ 30 வயசு வரும்போது நாங்கள் இருந்த உலக நெறியில் சொன்னாங்க, கிறிஸ்தவன் உள்ளே வந்தால் காலை வெட்டி எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க.
அப்போ எங்கள் அப்பா கேரளாவிலேருந்து என்ன செய்கிறார், தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. 8 வருஷமாக அவர் கேரளாவில் மூப்பராக இருந்தார். பின்பதான் எங்கள் வீட்டில் சபை நடந்துச்சு. அப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன செய்கிறார், வர்றாரு. முதல் முறையாக வரும்போது அப்பா சொன்னார், ஒரு அரசு மறு அடி நிழல் இருந்தால் போதும் தம்பி, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யலாம் அப்படின்னு. அப்போ ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ஆண்டவருடைய கிருபையினால் ஒரு 40-50 பேர் அந்த இடத்துல வந்தாங்க. அதற்கு பின்பதாக வாடகை வீடு பிடிச்சு இப்போ 14 வருஷத்துக்கு மேலே வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். இருந்தாலும் ஆண்டவர் ஒரு சபகாலும் மஸ்கட் சபையார் மூலமாக அவங்க வந்தாங்க. இந்த இதெல்லாம் பார்த்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது கட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இப்போ 2 சபைகள் என்ன செய்து, அது மாத்திரமல்ல உலக நெறிலையும் சரி 2 சபைகள் இருக்குது. ரைட், இனி இவ்வளோ தான், இந்த காரியத்தை சொல்லி முடிச்சிட்டேன். இதனுடைய இத்தனை வருஷத்துலேயும் அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்திருந்தாலும் முக்கியமாக சொல்ல போகிறதான 2 காரியம் 23-24 நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை உங்கள் மத்தியில் சொல்ல ஆசைப்படுறேன். நான் போன 23ஆம் தேதி, அதாவது நான் போன டிசம்பர் 23ஆம் தேதி நான் இறந்து போயிருக்கணும். நான் இங்கே நின்றுக்க மாட்டேன். இன்றைக்கி இறந்து போகாதனால உங்கள்கிட்ட நான் நிற்கிறேன். இந்த சாட்சி நான் சொல்வதற்குடைய ஒரு ரீசன், நான் எதையாவது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு இல்லை. என் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மையை சொல்லணுங்கிறதா. நிறைய பிளட் கேன்சரு, பலவிதமான வியாதிகள் உள்ளவங்களை உலக நெறியில் வரும்போது கர்த்தர் சுகம் கொடுத்து இன்றும் அவங்க ஜீவனோடு கூட இருக்கிறாங்க. இப்போ கூட ஒரு சகோதரனை அனுப்பி விட்டுருந்தாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சம்பவம் என்ன அப்படின்னா, 22வது வருஷம் சைமன் அங்களை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு முப்படாதியங்கள் சொன்னார். அப்போ நான் அங்கேருந்து திருநெல்வேலிக்கு போனேன். போகும்போது ஃபஸ்ட்டு அந்த சம்பவத்தை சொல்கிறேன். போகும்போது அந்த ட்ரெயினில் ஏறி திரும்ப வரையில் ஒரு ஃபேமிலி அப்படியே ஒரு கலக்கத்தோடு என்ன செஞ்சுருக்கு, உட்காந்துருக்கு. அந்த ஃபேமிலிகிட்ட நான் என்ன செய்ய, எப்படியாவது பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 20 ரூபா முறுக்கு வாங்கி எல்லாருக்கும் கொடுத்தேன். இந்த முறுக்கு சாப்பிட்ற நேரத்தில் நம்ம ஒரு ஐக்கியத்துக்குள்ளே போயிடலாம்ட்டு அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏமா உன் கண்ணம் செவந்து போயிருக்கு, உன் வீட்டுக்காரர் அடித்தாரா? அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் யார்? அப்போ சர்ச்சில் பாஸ்டர். ரைட் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க கண்ணீர் விட்டு அவங்க சொன்னாங்க, நாங்கள் சாகிறதுக்காக நாங்கள் போகிறோம். இன்னைக்கு போனோன்னே விஷம் ஏதாவது குடித்து நாங்கள் சாகலாம், தற்கொலை பண்ணலாம்னு நினைக்கிறோம். அப்போ இப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் இப்போ தான் மோகன் சி லாசரஸ் அவங்க மீட்டிங் போயிட்டு நாங்கள் வர்றோம். என்ன விஷயம்? ஒரு குழந்தை பிறந்துச்சு, 4 மாதத்தில் இறந்து போச்சு. ஒரு குழந்தை 4 மாதத்தில் அபார்ஷன் ஆயிடுச்சு. செகண்டு ஒன்று 6 மாதத்தில் அபார்ஷன் ஆயிடுச்சு. 3வது ஒன்று பிறந்து 4 மாதத்தில் என்ன செஞ்சிருச்சு, இறந்து போச்சு. அதனால் இனி வாழ்கிறது காட்டிலும் சாகுறது நல்லன்னு நாங்கள் போகிறோம். என் வீட்டுக்காரர் என்னை விட்டால் வேறு வழி இல்லை, நீ தான், நம்ம 2 பேருமே செத்து போயிடலாம்னு சொன்னனால நாங்கள் போகிறோம். என் மாமியா ஊரே என்னை குறித்து மோசமாக சொல்லி தூற்றிட்டாங்க. அதனால் ரொம்ப வேதனையோடு போகிறோம். நான் சொன்னேன், இந்த சரீரம் நீ உண்டாக்குனேன்னா நீ சாகடி, இது ஆண்டவர் உண்டாக்குனது, நரகத்தான் போவீங்க. சில காரியங்களை சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு, இப்போ கிப்ரோன் சபை இருக்குது, நம்முடைய பாண்டிச்சேரி சங்கர் எங்களுடைய சபருக்கு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த ஃபேமிலி வருதுன்னு சொன்னால், இப்போ அந்த ஃபேமிலி அங்கே போய் இப்போ பாருங்கள், ஆண்டோடைய கிருபையினால் ஒரு குழந்தை இருக்குது, அங்கே இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இவங்களை காப்பாற்றுறதுக்காக எனக்கு இவ்வளோ டயர்டாக ஆண்டவரே, சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான் முடிஞ்ச அந்த சம்பவம். இப்போ இந்த 23 நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, 23ஆம் தேதி 23 டிசம்பர் 23 2023 டிசம்பர் 17ஆம் தேதி எனக்கு டெங்கு ஃபீவர் வந்திருக்கு. இப்போ கேரளாவிலேருந்து மீட்டிங்காக எல்லாரையும் நான் அழைச்சிருந்தேன். அப்போ அவங்க நேராக என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. வந்து பார்க்கும்போது என்னுடைய கையெல்லாம் செவந்திருக்கிற பார்த்து அவங்க சொன்னாங்க, இது உங்களுக்கு ஃபீவர் கூடுதலாக இருக்குது, நிறையா பேர் இந்த டைம் இறந்து போகிறாங்க, ஆனால் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் உடனே பாருங்கள். அப்போ ஜேம்சங்கல் மீட்டிங் இருந்துச்சு. அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு போய் பார்க்கும்போது டாக்டர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு 11,000 பிளேட்லெட்டு 11,000 தான் இருக்குது, அதனால் இவரை ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஒன்று காது வலி ரத்தம் வரும், வாய் வலி ரத்தம் வரும், மூக்கு ஊடி வரும், என்ன சம்பவம்னு தெரியல, பாருங்கள் அப்படின்னாங்க. 23ஆம் தேதி வரை ஏறுது இறங்குது, கடைசி 11,000 பிளேட்லெட்டு இருந்து அது மாறவே இல்லை. அப்போ டாக்டர் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், 25ஆம் தேதி எனக்கு மீட்டிங் இருக்குது, கிறிஸ்மஸ் மீட்டிங் இருக்குது, அதில் கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் பக்கம் வருவாங்க. அப்பாவால் பண்ண முடியாது, அவர் ஏற்கனவே யூரின் ஸ்டோன் இருக்குது அவருக்கு, அதனால் போகணும் அப்படின்னு. டாக்டர் என்னை பார்த்து சிரித்தார். இவர் இப்போ மேலே போயிடுவார், இவர் என்னமோ 25ஆம் தேதி போகணும்னு சொல்கிறாரு, இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்த டைமில் இப்படி தான் பேசுவாங்க, நம்ம தான் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். பின்ன அந்த மேடம் வந்தாங்க. பின்ன திரும்பியும் அவர் வந்தார். வந்துட்டு அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எஸ்ஸப்பா நீர் ஜீவனுள்ள தேவன்,
நீர் எல்லாவற்றையும் கேட்கிற தேவன். இப்போ எனக்கு பெரிய பணம் உண்டாக்கணும், திரளான காரியத்தில் நான் மகிழனுங்கிறது இல்லை. எல்லாத்தையும் விட்டு நான் உமக்காகத்தான் வந்தேன். போய் ரெஸ்ட் ரூமில் போய் அந்த கையை அது மேலே வச்சுட்டு நான் அழுதேன். ஆண்டவரே, பாருங்கள் எல்லாருமே வந்திருக்கிறாங்க, கிராம மக்கள் தான், ரொம்ப ஏழை எளியவங்க. இந்த ஆத்மா ரொம்ப விலையேற பெற்றதானே. உங்களுடைய சமூகத்தில் வர எனக்கு ஆசை இருக்குது. ஆனால் இவங்களுடைய நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே அப்படின்ட்டு கை வச்சு ஜெபம் பண்ண உடனே பாருங்கள், ஒரே ஒரு சொட்டு, நீங்கள் ஆச்சரியமாக இருக்கும், அப்படி வியர்வை மாதிரி இப்படி வந்து உருண்டு அந்த பக்கெட்டில் விழுகுது. விழுந்த உடனே டக் அப்படிங்கிற ஒரு சவுண்டு எனக்கு நல்லா கேட்குது. அப்போ நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். நான் வெளியே வேகமாக வந்து கட்டில் உட்காந்த உடனே எல்லோரும் மனைவி இருக்கிறாங்க, எல்லோரும் சுற்றி உட்காந்து பார்க்குறாங்க. அதில் ஒரு சிஸ்டர் கூட இங்கே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அழுதவங்க பார்த்துட்டு என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உட்கார்ந்த உடனே டாக்டர் வந்து சொன்னார், இவருக்கு வந்து வெளிச்சம் அதிகமாக, ஃப்ரைட் அதிகமாக கொடுத்து இவரை தூக்கிடும், அதனால தான் ரொம்ப இவர் பிரகாசமாக இருக்கிறாரு, இப்போ அவர் போய் சேர்ந்துருவார், அதனால தான் அவர் முகமெல்லாம் என்ன செய்யுது, ரொம்ப வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். பாருங்கள், அந்த நேரத்தில் 90,000 பிளேட்லெட் இருந்தவன் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போதே அங்கே போய் 3 பிளேட்லெட் போட்டிருக்கிறாங்க. போட்ட உடனேயே இறந்து போயிட்டாங்கிற செய்தி. அப்போ அவர் சொன்னார், இவர் O பாசிட்டிவ், இவர் இருப்பாரா இறந்து போவாரான்னு நம்மளுக்கு தெரியாது, நம்ம ஏற்ற வேண்டியதை ஏற்றி விடுவோம் அப்படின்னாரு. அவர் சொல்லியிருக்காரு 25ஆந்தேதி போகணும்னு. அப்போ அவங்க ஏற்றி விட்டாங்க. ஏற்றும் போது 26,000 மாறிச்சு. அதற்கு பின்பதாக 46 மாறிச்சு. அதுக்கு பின்பதாக 98 மாறிச்சு. டாக்டர் சொல்லிட்டாரு, இவருடைய வென்பிளான்டோடு இவரை என்ன செய்யுங்க, அனுப்பி விடுங்க, எப்போ ஆம்புலன்ஸு போகனாலும் உடனே சொன்னீங்கன்னா அவங்க கூட்டு வந்துடுவாங்க, நீங்கள் போய் தாராளமாக உங்கள் காரியத்தை நிறைவேற்றுங்க. நாங்கள் 25ஆந்தேதி மைக்கை நல்லா சவுண்டு கூட்டி வச்சு அந்த இடத்துல பாருங்கள் ஆண்டோடைய காரியத்தை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்தார். அது முடிஞ்ச உடனே அந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான ஒரு அருமையான பாடல் தான் ஒரு பாட்டு. பாருங்கள், பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், பலஹீனத்தில் பலன் தருவேன் என்றீர். பலஹீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், பலஹீனத்தில் பலன் தருவேன் என்றீர். நீழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. பாருங்கள், அந்த பாட்டு எனக்கு கிடைச்ச உடனே நான் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆண்டவருடைய கிருபையினால் மீண்டுமாக எங்கே போனோம், ஆஸ்பத்திரிக்கு. இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சு அங்கே ஹாஸ்பிட்டல் போகும்போது எனக்கு அவர் பார்க்கும்போது 2,10,000 இருந்துச்சு. எவ்வளோ இருந்துச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். 11,000 இருந்துச்சு. இப்போ 2,10,000. டாக்டரு அவருடைய சேர்லேருந்து எந்திரிச்சார். எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். அதனால் ஆண்டவர்கிட்ட நான் இப்போ ஒரு தீர்மானம், இப்போ கிடையாது, அன்னைக்கே ஒரு தீர்மானம் நான் எடுத்தேன். ஆண்டவர், இந்த உலகத்தில் என்ன வந்தாலும் சரி ஆண்டவரை உமக்காக வாழ்ந்து உமக்காக மடியணும் ஆண்டவரே. உம்முடைய நோக்கம் எதுவோ அதை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க. எனக்கு குறைவுகள் இருந்தாலும் இந்த குறைவுகளெல்லாம் சரி பண்ணுற தேவன் நீராக இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்துருக்குறேன். இங்கேருந்து போகும்போது ஏதோ ஒரு அவிஞ்சு போன கறிக்கட்டையாக தெய்வ சமூகத்துக்கு போகக்கூடாது. அநேக ஆத்துமாக்களோடு கூட தெய்வ சன்னிதானத்தில் நிற்கணும் அப்படிங்கிற வைராக்கிய வாஞ்ச எனக்குள்ளே இருக்குது. எனக்கு இப்போ வயசு 43. இன்னும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். அதனால் 23, 24 ஒரு ஆர்பனேஜ் மினிஸ்ட்ரி நடத்த ஆண்டவர் உதவி செய்தார். அதற்கு பின்பதாக நரசிங்க சுப்பிரமணியாபுரத்தில் ஒரு மீட்டிங் நடக்க உதவி செய்தார். உலக நெறியிலையும் நடக்க உதவி செய்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஒரு வாஞ்ச இருக்குது, சபைக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரொஜெக்டர் இருக்குமே. ஆனால் அதை வைத்து அநேக இடங்களில் படம் போட்டு கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய முடியும். ஏன்னா நர்சிங்கத்துக்கு போகும்போதும் மற்ற இடங்கள் போகும்போதும் கடன் வாங்கி தான் அந்த மாதிரி போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எனவே அதற்காகவும் ஜெபம் பண்ணிக்கோங்க.
இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். என்னையும் கூட கர்த்தருடைய நாமத்தினாலே வழிநடத்தட்டும். எனக்கு சொன்னதான டைமு கரெக்டாக 7:26 நான் முடிச்சிட்டேன். 4 நிமிஷத்துக்கு முன்னாடி. எவ்வளவு என்னால் சுருக்க முடியுமோ அதை சுருக்கியாச்சு. சாட்சி சொன்னால் இன்றைக்கி நேரம் பத்தாது. எனவே தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. இப்போ உலகநேரில் ஒரு சபை இருக்குது. அதே போல் நரசிங்கத்தில் சுப்பிரமணியாபுரத்தில் ஒரு வீட்டு சபை நாங்கள் கூடி வர்றோம். மாத்திரமல்ல குளமங்கலத்தில் வாகைக்குளம் என்கிற பகுதியில் நாங்கள் பைபிள் ஸ்டடி மற்ற காரியங்கள் கூடி வர்றோம். எங்களுடைய சபை மக்கள்லாம் ரொம்ப ஏழையானவங்க. அவங்க ஆண்டவருக்குள்ளே இப்போ தான் முன்னேறி என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. ஸோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. 180 பேருக்கு மேலே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருடைய கிருபையினால் பல இடங்களுக்கு அவங்க போக ஆண்டவர் உதவி செய்திருக்கிறாரு. தொடர்ந்து எங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்பாவுக்கு யூரின் ஸ்டோன் இருந்துச்சு. சமீபத்தில் 8 பெரிய கல் சுண்டல் சைஸில் இருந்துச்சு. ஆண்டவருடைய கிருபையினால் அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு இப்போ பலனோடு கூட இருக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அவருக்கு வயசு 68 வயசு. அவர் ஊழியக்காரராக இருக்கிறாரு. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த அருமையான தேவதாசர்களுக்கு, இங்கே கூடியிருக்கிற இந்த வாய்ப்பு கருதி கேட்டுக்கொண்டிருந்த அருமையான தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே மீண்டும் வாழ்த்துக்களை கூறுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.